கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற ஒரு வார்த்தை, நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரோடும் கூட இடைப்பட விரும்புகிறார். இந்த வார்த்தை சொல்லப்பட்ட சூழ்நிலை நம்ம பார்த்தோன்னா, அங்கே மனோவாவுக்கும் அவனுடைய மனைவிக்கும் நீண்ட நாட்களாக பிள்ளை இல்லாதப்போ அங்கே கர்த்தருடைய தூதன் அங்கே சொல்லுகிற ஒரு வார்த்தை, உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான் என்று சொல்லி அந்த காரியங்கள்லாம் சொன்ன பிறகு அங்கே மனோவா கர்த்தருடைய தூதனை பார்த்து, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்களுமே கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்கும்போது கர்த்தருடைய தூதனானவர் அங்கே அவருடைய நாமத்தை அதிசயம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஏசாயா 9:6 கூட நம்ம பார்க்கலாம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். அப்போ இன்றைக்கு அவருடைய நாமமே அதிசயம் என்றால், இன்றைக்கு அவர் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு தூரம் அதிசயங்களை செய்யக்கூடிய வல்லமை நிறைந்தவராய் இருக்கிறார் என்பதை இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அப்போ அதிசயம், அந்த ஒண்டர்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எக்ஸ்ட்ராடினரி அண்ட் மிராக்குலஸ் ஆக்ட்ஸ் தட் ஆர் பியாண்ட் ஹியூமன் கேப்பபிலிட்டி. அப்போ மனிதனுடைய செயலுக்கும் அப்பாற்பட்டு, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்வதுதான் தேவனுடைய கிரியையாயிருக்கிறது. அதற்கு பெயர்தான் அதிசயம் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 136:4 நம்ம பார்க்கிறோம், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை அதிசயங்களை செய்வதற்கு. அப்போ அவர் ஒருவரே நம்ம வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். சரி, அப்போ நீங்க நினைக்கலாம், இப்படிப்பட்ட அதிசயங்கள் என் வாழ்க்கையில நடக்குமா அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். அப்போ அதற்கும் வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிற காரியம், சங்கீதம் 34:15 கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் அந்த வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுக்கிறாராம். எப்பொழுதும் அவருடைய செவி அவர்களுடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறதாம். அப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு அவர் நிச்சயம் அதிசயங்களை செய்கிறார் என்பதை இந்த வசனத்தின் மூலம் நம்ம அறிந்து கொள்ளலாம். அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அப்போ ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் நீதிமானா, நான் என்னென்னலாமோ பாவம் செஞ்சிருந்தேனே ஒரு காலத்தில், அப்போ இன்றைக்கு எனக்கு தேவன் அதையெல்லாம் மறந்து எனக்கு அந்த அப்படிப்பட்ட அற்புதங்களை அதிசயங்களை என் வாழ்க்கையில செய்வாரா அப்படின்னு சொல்லி நீங்க யோசித்தீங்கன்னா, ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியினாலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அப்போ இன்றைக்கு நீங்களோ நானோ நம்முடைய செய்கைகளினால் அல்ல, இங்கே தேவனை பற்றும் விசுவாசத்தினாலே, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே இன்றைக்கு நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இன்றைக்கு நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிற நம்முடைய ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் அவர் செவி கொடுக்கிறார். அவர் அதிசயங்களை செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அப்போ அவர் எப்படிப்பட்ட அதிசயங்களை செய்கிறாராம்? யோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு உங்க வாழ்க்கையில தேவன் அவ்விதமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீங்க ஆராய்ந்தே பார்க்க முடியாது, எப்படி நடந்ததுன்னு சொல்லி நீங்க ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களையும், அதாவது கவுண்ட்லெஸ் ஒண்டர்ஸ் உங்க வாழ்க்கையில அவர் செய்ய போகிறேன் என்று சொல்லி இன்றைக்கு தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். மேலும் மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமாங்க, எகிப்து தேசத்துல நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். நாங்க 20 லட்சம் ஜனங்கள், தன்னுடைய ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வெளியே கொண்டு வருகிறதற்கு அவர் செய்த அற்புதங்கள் எத்தனை. அங்கே அவர்கள் நாட்டை மாத்திர விசேஷப்படுத்தி ஒரே தேசத்துக்குள்ள, அந்த கோசேன் எல்லைக்குள்ள எந்த ஒரு வாதையும் வராதபடி அவர்களை பாதுகாக்கிற வல்லமை, அந்த அதிசயத்தை தேவன் செய்ததை பார்க்கிறோம். ஒரே இரவுல
அத்தனை லட்சம் ஜனங்களையும் அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர் வெளியே கொண்டு வந்ததை பார்க்கிறோம். அங்கே அவர்களுக்கு முன்பாக தடையாக நின்ற செங்கடலை பிளந்து அங்கே அவர்கள் சத்துருவை அழித்ததை நம்ம பார்க்கிறோம். அங்கே இப்படிப்பட்ட ஏராளமான வானத்திலிருந்து அவர்களுக்கு தூதர்கள் உண்கிற அந்த உணவை கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். அங்கே கற்பாறையிலிருந்து அவர் தண்ணீரை கொடுத்ததை பார்க்கிறோம். இப்படி தன்னுடைய ஜனங்களுக்காக அத்தனை அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்த அதே தேவனைத்தான் இன்றும் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். மேலும் நம்ம சிருஷ்டிப்பை பார்க்கும்போது ஒன்றுமில்லாமையில் இருந்து அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்ததை பார்க்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில அப்படி ஒரு வெறுமையை உணர்றீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில புதிய காரியங்களை அவர் சிருஷ்டிக்க விரும்புகிறார். அதை சிருஷ்டிக்கிற வல்லமை அவருக்கு உண்டு என்று நீங்க நம்பும்போது அப்படிப்பட்ட காரியங்கள் உங்க வாழ்க்கையில புதிதாக சிருஷ்டிக்கப்படுகிறதை நீங்க பார்ப்பீங்க. அதே போல பாபேல் கோபுரம் கெட்டும்போது அங்கே ஒரே நாளில் அவருடைய பிரெயினை அவர் ரீவயர் பண்ணி அங்கே அவர்கள் பாஷைகள் எல்லாம் தாறுமாறாய் போனதை நம்ம பார்க்கிறோம். எவ்வளோ பெரிய அற்புதம்! இப்படிப்பட்ட அற்புதங்களை உடைய தேவன், அதிசயங்களை செய்த தேவன் தான் நம் தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அங்கே தானியேலை சிங்க கெபிக்குள்ளே போடும்போது அங்கே சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்ட தேவனை தான் நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இப்படிப்பட்ட அற்புதம் இன்றைக்கு எனக்கு எதிராக எத்தனையோ வாய்கள் இருக்கிறது, அவைகளினாலே நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் நீங்க சொன்னீங்க. நான் அப்படிப்பட்ட வாய்களை அடைக்கவும் தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை நீங்க அறிந்து கொள்ளணும். அதே போல இயேசு கிறிஸ்து அங்கே பார்க்கும்போது பிறவி குருடர்களையும் பிறவி சப்பானிகளையும் அங்கே எழுப்புகிறத பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அதிசயத்தை செய்த தேவனைத்தான் நாம் இன்றைக்கு ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நீங்க விசுவாசிப்பீங்க, நான் நீதிமான், இந்த அற்புதம் எனக்கு நடக்கணும், இந்த அதிசயம் எனக்கு நடக்கணும்னு நீங்க விரும்பினீங்கன்னா அந்த அதிசயத்தை, ஆராய்ந்து முடியாத அப்படிப்பட்ட அதிசயத்தை தேவன் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். மரித்து போன லாசருவை உயிரோடு எழுப்பின அதிசயத்தை செய்த தேவன் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில மரித்து போன உறுப்புகளாய் இருக்கலாம், மரித்து போன சூழ்நிலைகளாய் இருக்கலாம், எவைகளாய் இருந்தாலும் இன்றைக்கு தம்முடைய அதிசயம் என்கிற அந்த நாமத்தை பெற்றவர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து உங்களை சந்தோஷிப்பிக்க பண்ணுகிறார் என்பதை தேவன் இன்றைக்கு நமக்கு உணர்த்துகிறதை நான் காண்கிறேன். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் உம்முடைய நாமம் அதிசயம் என்பதன் மூலம் எங்களோடு நீர் இடைப்பட்டிருக்கிறீர் அப்பா. அப்பா, இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் அதிசயமாய் நீர் வெளிப்பட்டு அதிசயங்களை நீர் காணச் செய்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என்னென்ன அதிசயங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறார்களோ அத்தனை அதிசயங்களையும் என் தேவன் இன்றைக்கு நீர் அவர்கள் வாழ்க்கையில செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.